ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்காச்சோள தோட்டத்தில் தான் இருக்கிறோங்க. இங்கே பாருங்கள், பயிர் நட்டு இன்னையோட கரெக்டாக 30 நாள் ஆகுது. அந்த 30 நாளுக்கு உண்டான பயிர் நம்மள்ட்ட இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சு. மழையை நம்பி கொஞ்சம் நட்டோம். மழை நம்மளுக்கு சரியாக பெய்யாட்டியும் பரவாயில்ல, ஏதோ இருக்கிற தண்ணியை வச்சு ஓரளவுக்கு வந்துருச்சு பயிர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் தண்டு புழு விழுந்துருச்சு. எல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் தண்டு புழு விழுந்து எல்லாம் சாப்பிட்ருச்சு. எல்லாம் இலையெல்லாம் தெரியுதுங்களா? அந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால மருந்து அடிக்க முடியல. தண்டு புழுவுக்கு வந்து நாங்கள் எந்த மருந்து அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து தாங்க அடித்தோம். இந்த பார்த்துக்குங்க, இந்த மருந்து தான் தண்டு புழுவுக்கு. இந்த மருந்தும் கூடவே வந்து இன்னொரு மருந்து, இந்த மருந்து. மெயினாக இந்த தண்டு புழுவுக்கு வந்து எதை சேர்த்து அடிக்கணும் அப்படின்னாக்க, நாட்டு சக்கரை அடிக்கணும். நாட்டு சக்கரை வந்து ஏக்கருக்கு வந்து 4 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ நாட்டு சக்கரை வாங்கி அதை தண்ணியில் கலந்து மருந்து அடிக்கும்போது அதோட ஒன்றா ஊற்றி, ஒரு டேங்க் வந்து 1/2 லிட்டர் தண்ணி நாட்டு சக்கரை ஊற்றி அடித்தோம்னா, அந்த இனிப்புக்கு வந்து புழுவெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா எல்லாம் செத்து போகும். இந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியும் புழு இந்த மாதிரி தின்றுருக்கு. நான் அந்த மாதிரி அடித்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் அது மாதிரி அடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சிங்க் சல்ஃபேட்டுன்னு சொல்லிட்டு உரம் கொடுத்துருக்கேன். அது எதுக்கு கொடுத்துருக்குன்னா, இப்போ கொடுத்தோம்னா தான் நம்ம நாளைக்கு கருது வெளியே வரும்போது அந்த சிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற உரம் வந்து அப்போதைக்கு தான் வேலை செய்யும். இப்போ நம்ம கொடுத்தோம்னா தான் அது அப்போதைக்கு வேலை செய்யும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இப்போவே கொடுத்துடணும் அதையே. இப்போ பார்த்திங்கன்னா, நான் உரம் கொடுத்து 5 நாள் ஆகுது. ஆமாம், உரம் கொடுத்து 5 நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பயிர் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. கஷ்டப்பட்டு தான் நட்டுருக்குறோம். இதுக்கு மேலே இன்னும் எப்படி வருதுன்ட்டு தெரியல. நான் இப்போ வந்து 2 ஏக்கர் நட்டுருக்கேன். நான் பாருங்கள், 2 ஏக்கர் நட்டுருக்குறோம். எவ்வளோ மகசூல் வந்து தூடுதுன்னு தெரியல. ஏதோ பகவானுடைய செயல் தான் இதெல்லாம். ஆமாம், பார்த்துக்குங்க. நீங்களும் அது மாதிரி கரெக்டாக நட்டு பயிரிடுங்க. பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ.